எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. பணத்தில் உணவில் பர்க்கத் ஏற்பட மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது. தினந்தோறும் ஐவேளை தொழுதுவிட்டு இந்த துவாவை நாம் ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம். அல்லாஹும்மா இன்னி அஸ்ஸலுகா மின் ஃபஸலிகா வ ரஹ்மதிகா ஃப இன்னஹு லா யம்லிக்ஹுஹா இல்லா அன்தா. இந்த துவாவின் பொருள்: யா அல்லாஹ், உனது அருளையும் இரக்கத்தையும் கேட்கின்றேன். ஏனெனில் உன்னைத் தவிர வேறு யாரும் வழங்க இயலாது. நமக்கு எல்லாம் படைத்தவன் அல்லாஹ்வே. அவனிடம் நம் அருளையும் இரக்கத்தையும் கேட்கின்றேன் என்று அர்த்தம். மனிதர்களிடையே கேட்பதை விட தொழுதுவிட்டு நம் அல்லாஹ்விடம் கேட்டால் அனைத்தும் நம் துவாவை அல்லாஹ் நிறைவேற்றுவான். மற்றவர்கள் இடத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றினால்தான் அதுவும் நடக்கும். அவர்கள் மனதிலும் நமக்காக அருளை வழங்கினால்தான், இல்லையென்றால் அதுவும் நடக்காது. ஆகவே நாம் அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் நினைத்தால்தான் எல்லாமே நடக்கும். இவ்வளவு வானம் பூமி எல்லாவற்றையும் நமக்காக அருளிய அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றுவான் கண்டிப்பாக. ஆகவே நாம் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக கேட்டு வர வேண்டும். நமக்கு அதிகமான நேரம் இருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் 33 முறை கேட்டால் மிகவும் சிறந்தது. ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த துவாவை 33 முறையும் ஓதி நாம் துவா செய்து வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த துவாவை நம் மனதில் ஓதிக்கொண்டு இருக்கலாம். அதிக சக்தி மிகுந்த பவர்ஃபுல் துவாவாகும் இது. அல்லாஹ்வை அருளை விட நமக்கு வேறு எது வேண்டும்? ஒரு மனிதனும் உதவ வேண்டும் என்றால் அவனுக்கும் அல்லாஹ்தான் கொடுக்கிறான். ஆகவே அல்லாஹ்விடம் நாம் கேட்பது மிகவும் சிறந்ததாகும். இந்த துவா ஓதினால் கடன், நோய், வறுமை, துன்பம் அனைத்தும் நீங்கும். நமக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். அனைத்து தேவைகளுக்கும் இந்த துவாவை ஓதி வரலாம். இந்த துவாவை ஓதி நம் அனைவரும் அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வாலிஹி வஸ்ஸாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன்.